வணக்கம் மக்களே, நான் உங்கள் வினோத். கொடைக்கானலில் இன்னைக்கு மதியம் வந்து கரெக்டாக டான்னு மணி அடித்த மாதிரி கரெக்டாக ஒரு 12 மணி போல் மழை வந்துருச்சு. ஒரு 2 மணி நேரம் செம்ம மழை. ஒரு நேத்திக்கும் இன்னைக்கும் அந்த டைமிங்கில் கரெக்டாக மழை வந்துட்டுருக்கு. மழை நின்றதுக்கப்புறம் எடுத்த வீடியோ ஃபுல்லாக வெதர் கிளியர் ஆகி ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி திரும்ப மிஸ்டெல்லாம் போனதுக்கப்புறம் வெதர் வந்து ரொம்ப அட்டகாசமாக கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த வீக் ஃபுல்லாகவே நல்ல குளிராக இருக்குது, செம்ம குளிராக இருக்குது. ஸோ நைட் டைமில் லோக்கல் பீப்புளாலே ஒரு பிளாங்கெட் பொத்துற இடத்துல 2 பிளாங்கெட் பொத்திட்டுருக்கோம். ஸோ அந்தளவுக்கு குளிர் வேறு இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. க்ரௌடு மீடியமாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு நல்ல க்ரௌட் இருக்குது. தீபாவளிக்கும் நல்ல க்ரௌட் இருக்குது. நிறைய புக்கிங் போயிட்டுருக்கு. ரூம்ஸ் எல்லாம் வந்து இப்போயே புக்கிங் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வர்றது கன்ஃபார்ம்னா புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து இத்தனை வருஷமாக மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ முறையாக நிக்கானில் 5300 ஒரு செகண்ட் ஹேண்ட் கேமரா ஒன்று நிக்கானில் வாங்கியிருக்கோம். ஸோ அதில் எடுத்த வீடியோ தான் இது, இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷம் கனவு. கேமரா வாங்குறது பெரிய விஷயம் இல்லை தான், ஆனால் எங்களுக்கு பெரிய விஷயந்தான். அதுவும் செகண்ட் ஹேண்டில் அந்த கேமரா ஷோரூம் ட்ரீம் ஸ்னாப் கேமரான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க தான் நம்மளுக்கு இந்த கேமரா வந்து வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு நேர்மையாக இந்த பண்ணி கொடுத்தாங்க. அது தனியாக கூட நான் அந்த வீடியோ போடுறேன். ரொம்ப சொன்ன மாதிரியே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இனி வந்து வீடியோ வந்து குவாலிட்டியாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானலுடைய கிளைமேட் இந்த மாதிரி இருக்குது. பட்ஜெட் விலையில் ரூம்ஸ், காட்டேஜஸ், ரிசார்ட்ஸ், டார்மெட்ரி, வில்லாலாம் நம்மள்ட்ட இருக்குது. அதேமாதிரி கொடைக்கானலில் எந்த ஒரு ஹெல்ப்னாலும் கூப்பிடுங்க அப்படின்னு நான் சொன்னதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க. தப்பான விஷயத்துக்கு உதவி செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணி மஷ்ரூம் கிடைக்குமான்னு கேட்குறான், லேடிஸ் கிடைப்பாங்களான்னு கேட்குறான். இந்த மாதிரி இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லலை. ஒரு எமர்ஜென்சி, ஒரு பைக்கோ காரோ ரிப்பேர் ஆகி நடு ரோட்டில் நிற்கிது, யாரை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. கொடைக்கானல் இருக்கக்கூடிய பைக் மெக்கானிக்கோ அல்லது யாருமே உனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு எமர்ஜென்சியில் நீ எனக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச ஒரு மெக்கானிக் அனுப்புறதோ அல்லது மெக்கானிக் நம்பர் கொடுக்குறதோ அல்லது டீசல் இல்லாமல் வெளியில் நிற்கிது யாரையாவது வாங்கிட்டு வந்து கொடுக்க வைக்கிறதோ, இந்த மாதிரி உதவிகளை வந்து இதுதான் உதவி. சரியா? நியாயமான இந்த மாதிரி உதவிகள் தான் செய்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் இல்லீகலாக நிறைய தப்பான விஷயங்களுக்கு உதவி கேட்குறீங்க. அது செய்யலைன்னவோ உதவி கேட்டால் செய்ய மாட்டீங்க அப்படின்னு வேற சடைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. அதே மாதிரி 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ரூம் தரமாட்டோம் கப்புள்ஸுக்கு. அதையும் நிறைய பேர் வந்து ஒரு குற்றச்சாட்டாக கால் பண்ணி சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இல்லீகலான விஷயத்துக்கு நம்ம என்றைக்கும் துணை போகிறதில்ல. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோட நம்ம விஷயங்கள் செய்கிறதில்ல, பிஸ்னஸ் பண்ணுறோம். ரூம்ஸ், காட்டேஜஸ், ரிசார்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். நேர்மையாக நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமருடைய தேவை என்னவோ அது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். எந்த கஸ்டமரையும் மனம் கொண்ட அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நடந்துக்கிட்டதில்லை. ஸோ அந்த மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். பிஸ்னஸ்ஸு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சேர்த்து லாபமும் வருது, தானாக வருது. ஓகேவா? இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து மாறுகள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃபட்டாட்டா. நான் உங்கள் வினோத். இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.